உஸ்மானியா பல்கலைக்கழக மாணவர்களின் போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் வந்த 13 எம்எல்ஏ எம்பிக்களை ஐதராபாத்தில் போலீசார் கைது செய்தனர். தெலுங்கானா தனிமாநில கோரிக்கையை வலியுறுத்தி தெலுங்கானா பகுதிகளிலிருந்து தேர்வான 100 எம்எல்ஏக்கள் மற்றும் எம்பிக்கள் ராஜினாமா கடிதங்களை அளித்த நிலையில் ஐதராபாத்தில் உள்ள உஸ்மானியா பல்கலைக்கழக மாணவர்கள் திங்களன்று சாகும் வரை உண்ணாவிரத போராட்டத்தை துவங்கினர். 2ஆம் நாளான செவ்வாயன்று தெலுங்கானா மாணவர் கூட்டு போராட்ட குழுவைச் சேர்ந்த 50க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பைக்குகளில் பல்கலைக்கழக வளாகத்திலிருந்து ராஜ்பவன் நோக்கி பேரணியாக புறப்பட முயன்றபோது போலீசார் தடுத்தனர். இதனால் போலீஸ் மீது மாணவர்கள் கற்களை வீசி தாக்கினர். அவர்களை கட்டுப்படுத்த போலீசார் கண்ணீர் புகை குண்டுகளை வீசினர். இறுதியில் 50க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கைது செய்யப்பட்டனர். இதனிடையே மாணவர்களின் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவிப்பதற்காக சட்டசபையில் இருந்து புறப்பட்ட தெலுங்கானா ராஷ்டிரிய சமிதி, தெலுங்கு தேசம் கட்சி எம்எல்ஏக்கள் மற்றும் பாரதிய ஜனதா மூத்த தலைவர் தத்தாத்திரேயா ஆகியோரை ரவீந்திர பாரதி பகுதியில் போலீசார் வழிமறித்து கைது செய்தனர். அதேபோல் காங்கிரஸ் எம்எல்ஏ எம்பிக்கள் உஸ்மானியா பல்கலைக்கழகத்தை நோக்கி புறப்பட்ட போது ராம்நகர் அருகில் கைது செய்யப்பட்டனர். 13 எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் மற்றும் மாணவர்கள் என கைது செய்யப்பட்ட 200க்கும் அதிகமானவர்கள் வெவ்வேறு போலீஸ் நிலையங்களுக்கு கொண்டு செல்லப்பட்டனர். அங்கும் எம்பி எம்எல்ஏக்கள் தர்ணாவில் ஈடுபட்டனர். போராட்டத்தை முன்னிட்டு தடையுத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதால் பல்கலைக்கழக வளாகத்தில் மாணவர்கள் கூட்டங்களை நடத்தக்கூடாது என்றும் அந்த கூட்டங்களில் வெளியாட்கள் பங்கேற்கக்கூடாது என்றும் போலீசார் எச்சரித்துள்ளனர்.